ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம கடவுள் உங்களுடன் இருப்பதை உணர்த்தும் 5 அறிகுறிகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நமக்கெல்லாம் கஷ்டம் வரும் பொழுது, துவண்டு போகும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கடவுளே உனக்கு கண் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புவாங்க. அதுபோல் அந்த கடவுளுக்கு இரக்கமே கிடையாது, நான் அதனால தான் ரொம்பவே கஷ்டப்படுறேன், என்னைய காப்பாற்ற அந்த கடவுளுக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் எந்த நேரத்திலையும் எந்த கஷ்டத்திலையும் தனியாள் கிடையாது. எப்பொழுதும் ஒரு தெய்வீக சக்தி உங்களை கவனித்து கொண்டு தான் இருக்கின்றது, உங்கள் பக்கத்திலேயே தான் இருக்கின்றது. அது தக்க நேரத்தில் சில அறிகுறிகள் மூலம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் இருக்கின்றேன் அப்படின்றத கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உணர்த்தி கொண்டு தான் இருப்பார். சரியான நேரத்தில் அந்த உதவி யார் மூலமாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்கும் நேரடியாக கடவுள் உதவி செய்ய முடியாது. வேறொரு வழியில் வேறொரு ரூபத்தில் வந்துதான் அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை, ஒரு நம்பிக்கையை, ஒரு தைரியத்தை, ஒரு உதவியை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அதை என்ன மாதிரியான அறிகுறிகள் எப்படி நம்மளுக்கு உணர்த்துவார் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுள் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுதும் நம்ம அதை பார்த்து பயப்படாமல், ஏதோ நமக்கு இந்த பிரச்சனை நல்லபடியாக முடியும், ஏதோ நல்லது நடக்கும், கடவுள் எந்த ரூபத்திலையாவது நம்மளுக்கு ஒரு உதவியை செய்வார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு மன அமைதியோடு, தைரியத்தோடு, தன்னம்பிக்கையோடு அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுதான் அந்த தெய்வ சக்தி உங்களுக்குள் இருப்பதை உணர்த்தும் முதல் அறிகுறி. முதல்ல நமக்கு ஒரு தைரியமும், தன்னம்பிக்கையும், ஒரு மன அமைதியும், எந்த ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அதுதான் அந்த தெய்வத்தின் பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கின்றது. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன் அப்படின்னு அந்த கடவுளே சொல்வதற்கான முதல் அறிகுறி. அதே மாதிரி 2வது அறிகுறி என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியில் போகும் பொழுதும் சரி, வேறு எங்காவது நீங்கள் செல்லும் பொழுதும் சரி, தெய்வங்களின் படங்களையோ அல்லது அந்த தெய்வ சக்திகளின் வார்த்தைகள், அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், யாம் இருக்க பயம் ஏன், நான் உன்னுடன் இருக்கின்றேன், இந்த மாதிரியான வாசகங்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் பட்டாலோ, அந்த ஒரு தேவதைகளின் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஞ்சல் நம்பர்ஸ், இந்த மாதிரியான நேர்மறை அந்த ஆற்றல் கொண்டவைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அடிக்கடி அப்படின்னாலும், தெய்வ சக்தி எப்பொழுதும் உங்களுடன் இருப்பதாகத்தான் அர்த்தம். இந்த தெய்வம் உங்களுடன் இருப்பதற்கான 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய இழப்போ அல்லது பெரிய ஒரு விபத்தை சந்திச்சிருக்கீங்க, அல்லது ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க. அப்பொழுது யாராவது நமக்கு ஒரு முகம் தெரியாதவர்களோ, யாராவது ஒருத்தவங்க உடனே உங்களுக்கு உதவி அந்த இடத்துலேருந்து உங்களை காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குது. நீங்கள் அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. யாருன்னே தெரியாதவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துலேருந்து உங்களை காப்பாற்றுவாங்க. அப்பொழுது கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார் அப்படின்றதற்கான அறிகுறி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கனவுல பல விஷயங்கள் நம்ம கனவுல காண்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்களோ, கோவில் சம்பந்தப்பட்ட இடங்களோ, புனித நீராடுவது அல்லது இந்த சாமி படம், சிலை, சாமி சம்பந்தப்பட்ட பொருட்களைலாம் நம்ம கனவுல பார்ப்பது அப்படின்றது ஒரு தெய்வீக தலத்துக்கு போகிற மாதிரி, இந்த மாதிரிலாம் கனவு அடிக்கடி வந்துச்சுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு எப்பொழுதும் அந்த கடவுளின் ஆசி இருக்குது, கடவுள் உங்களுடன் இருக்கின்றார் அப்படின்றதுக்கான அறிகுறி தான். கடைசியாக நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுதும் சரி, அல்லது கோவிலில் நம்ம வழிபடுற போதும் சரி, கண்ணீர் வருது, உங்களை தெய்வத்தை பார்த்தாலே கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கும் அந்த தெய்வத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு இருக்குது, பிணைப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த கடவுளை நீங்கள் முழுமையாக கடவுள்கிட்ட நீங்கள் உங்களை ஒப்படைச்சிட்டீங்க, அந்த கடவுள் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பதாக நீங்கள் எண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம். அதனால தான் கடவுளை பார்த்ததுமே நமக்கு கண்ணீர் வருவது. அது கஷ்டத்துல தான் வரணும் அப்படின்றது கிடையாது. அது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு சரியான இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம கடவுளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான். அந்த மாதிரி கண்ணீர் வந்தாலோ, அதே போல் இந்த மாதிரி வழிபட்டுட்டு இருக்கும்போது அந்த சாமி சிலையில் இருக்கக்கூடிய பூக்கள், மலர்கள், மாலைகள் உங்கள் கண்ணுக்கு எதிர்க்க விழுந்தாலோ, அந்த கடவுளின் ஆசி கண்டிப்பாக உங்களுக்கு இருப்பதாக அர்த்தம்.
இதெல்லாம் வாழ்க்கையில நம்முடன் கடவுள் இருப்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான அறிகுறிகள். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துருந்துச்சு அப்படின்னா, நிச்சயம் அந்த கடவுள் உங்களுடன் எப்பொழுதும் இருக்கின்றார். அந்த தைரியத்தையும், தன்னம்பிக்கையோடும், நம்பிக்கையோடும் இருங்க. நிச்சயமா அந்த கடவுளின் துணை உங்களுக்கும், உங்க குடும்பத்திற்கும் கிடைக்கும். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.